வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மனிதன் பிரபாகரன். பக்தி நேர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேஎம்எஸ் ஐயா தான் வந்திருக்காங்க. ஜேஎம்எஸ் சந்திரமொழி ஐயாவை ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். சூப்பர் இருக்கீங்க. சூப்பரிங்க. ஸோ கடந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா பயிற்சிகள் விஷயங்கள் எல்லாமே பார்த்துருந்தோம். இன்னைக்கு எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம நேர்கள் கேட்டிருந்த கேள்வியை கொஞ்சம் எடுத்து நம்ம ஒரு எபிசோடாக பண்ணலான்னு பேசியிருக்கோம். ஸோ பொதுவாக என்னென்னா, இப்போ நிறைய பேர் பாருங்கள், தினப்பலன் இருக்குது, வாரப்பலன் இருக்குது, மாதப்பலன் இருக்குது, இதில் கோச்சார பலன் வேறு இருக்குது. ஸோ இந்த பலன்கள் ஒரு மனுஷ வாழ்க்கையில் ஒரு ஜாதக ரீதியாக எவ்வளோ % தான் வேலை செய்யும்? அதாவது இப்போ மக்கள் யூடியூப்லேயே ஆகட்டும், நியூஸ் பேப்பர்லேயே ஆகட்டும், டிவிலே ஆகட்டும், ராசி பலன் ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. அது இனி மாற்ற முடியாது. எப்படி ஒரு நாவல் படிக்கிறோமோ, ஒரு கதை படிக்கிறோமோ, அல்லது இப்போ இன்றைக்கெல்லாம் ஆன்லைன்லேயே நிறைய ஸ்டோரிஸ் வருது, அப்படியே படிக்கிறாங்க. அது மாதிரி ஒரு சுவாரஸ்யத்துக்குன்னு ஆகிப்போச்சு. இந்த நிலைமைகள் ஆயிடுச்சு. உண்மையான ஜாதகம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்டது. இப்போ நீங்களும் நாங்களும் ஒரே லக்னமாக இருக்கலாம். அப்போ பெயர்ச்சி ஒரே பலனை தருமா? தராது. அது புரியாமல் நானும் அந்த லக்னம் தான், நானும் அந்த ராசி தான், இந்த பெயர்ச்சி இந்த பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. அதை உணர்த்துவதற்கு நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக சில விஷயங்களை சொல்லி ஆகணும். அதாவது மக்களுக்கு அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிறது அவங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையை வச்சது தான். அது தோராயமாக பார்க்கும்போது ராசி பலன், இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கும்போது லக்ன பலன். இதை விதி மதி கதி என்று சொல்லுவார்கள். ஒரு சிலர் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா சூரியனை வச்சு பலன் சொல்கிறாங்க. இப்போ இங்கிலீஷ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிற இடம் தான் ராசி. அது செஜிடேரியஸ், விர்கோ இதெல்லாம் போடுறாங்கன்னா அந்த சூரியன் அந்த டேட்லேருந்து அந்த டேட்டில் அந்த மாதத்தில், இப்போ உதாரணத்துக்கு சித்திரை மாதம் அப்படின்னா அந்த ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான அந்த மேஷம் அரைஸ்னு போட்டு அதுக்கு பலன் போடுவாங்க. அது சூரியனை வச்சு பண்ணுறது. அங்கே போய் நீங்கள் சந்திரனை வச்சு நான் மேஷராசின்னு பார்க்கக்கூடாது. ஸோ இப்படியெல்லாம் டெவலப் ஆகிறதுல நான் சொல்கிறதுக்கு உண்டான நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் இந்த 360 டிகிரியில் கிரகங்கள் ஒவ்வொரு பொசிஷனில் உட்கார்ந்துருச்சு. அது உட்கார்ந்த பொசிஷன் தோராயமாக ஒரு இடம்னு காமிக்கிறத ஒழிய அதுக்கு உள்ளே ஒரு நட்சத்திரம், ஒரு உபநட்சத்திரம், அதாவது ஒரு திசை, ஒரு புத்தி, அந்தரம் அப்படின்னு ஒவ்வொரு புள்ளிக்குமே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம மேஷ லக்னத்துக்கே இதை பேசுவோம். இந்த மேஷ லக்னத்தில் முதல் புள்ளி ஒரு கேதுவனுடைய நட்சத்திரம். அந்த கேது 13 டிகிரி 20 மினிட் இருக்கார். அந்த 13 டிகிரி 20 மினிட் ஒரு லக்னத்தில் கடக்கிறதுக்கு 50 நிமிஷம் ஆகும். 45 to 50 நிமிஷம் ஆகும். அந்த 50 நிமிஷத்தில் வெவ்வேறு டைமில் பிறப்பாங்க இல்லையா? ஆனால் அவங்க கேதுவுக்கு உட்பட்டவங்க தான். அதில் உள்பிரிவில் போய் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கிரகம் வேலை செய்யும். கேதுவில் கேது, கேதுவில் சுக்கிரன், கேதுவில் சூரியன், கேதுவில் கடைசி புதன் வரைக்கும் வேலை செய்யும். இப்படி ஒரு நட்சத்திரத்தில் 9 பேருன்னா அந்த மேஷத்தில் 2.25 நட்சத்திரம் இருக்குல்ல, அப்போ ஒரு 8 பாதத்துக்கு அது ஒரு 18 புத்தி வருதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 புத்தி வச்சுக்கோங்க. 21 புத்தி மேஷத்துக்குள்ளே இருக்குது. அப்போ 21 விஷயம் அங்கே மேஷத்துக்குள்ளே இருக்குது. இதில் புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பார்க்கும்போது, கோச்சாரத்தில் பார்க்கும்போது, இப்போ நமக்கு எங்கே இருக்கார்? குரு 2ல் இருக்கார். மேஷத்துக்கு 2ல் இருக்கார். இப்போ நான் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் கரெக்டாக 0 டிகிரியில் பிகினிங்கில் பிறந்திருந்தேன் அப்படின்னா இந்த குரு எங்கே இருக்கார் அப்படின்னா 2க்குள்ளே தான் இருக்கார். அதே நான் மேஷத்தில் கடைசி பாதமான கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தேன் அப்படின்னா இன்னும் குரு 2க்கே டச் பண்ணலன்னு அர்த்தம், 1க்குள்ளே இருக்காருன்னு அர்த்தம். இதை புரியாமல் நம்ம இருந்த இடத்தின் பலனை பார்க்குறோம். சரி, இப்போ நீங்கள் கேட்டது டெய்லி பலன். இப்போ மேஷத்துக்கு சந்திரன் ஒரு ரவுண்டு வர்றதுக்கு, மேஷ லக்னத்தை ஒரு ரவுண்டு வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். 27-28 நாட்களில் ஒரு ரவுண்டு வர்றாரு. அப்போ இந்த 12 இடத்துக்கு போவார் இல்லையா? அந்த 12 பாவங்களை வச்சு பலன் சொல்கிறது டெய்லி பலன். இப்போ இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் அனுஷ நட்சத்திரம். மேஷத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அப்போ சந்திரன் கேள்வி இருந்தது அப்படின்னா
அது 8ல் இருந்து சந்திரன் பலன் தர்றாருங்கிறது பதில். இப்போ வார பலன் அப்படின்னா எதை பார்க்குறதுன்னா நம்ம புதனை பார்க்கலாம். புதன் கிரகம் மேஷ லக்னத்துக்கு இப்போ 12ல் இருக்கார், மீனத்தில் இருக்கார் நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம். அப்போ புதனுடைய நட்சத்திரத்திலே இருக்காருன்னு வைங்க, அவர் வந்து நல்லா 12ஆம் இடத்தை ஸ்ட்ராங்காக செய்கிறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த வாரத்தில் 12ஆம் இடம் வந்து தாக்கம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இப்போ சூரியன் தான் மாத பலன். இப்போ இன்னைக்கு வந்து வைகாசி பிறந்தாச்சுன்னா ரிஷபத்துக்கு போயிடுவார். ரிஷபத்தில் வைகாசி மாதம் முழுக்க இருப்பார். அப்போ அவர் 2ஆம் பாவத்துக்குள்ளே இருக்கார். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த புள்ளி விவரத்தில் நீங்கள் 1, 2 கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்துக்கலாம். நான் இப்போ பேசுகிறது ஜென்ரல். இப்போ 2ல் இருக்கார் சூரியன். இப்போ 2ஆம் இடத்துக்கு உங்கள் கேள்வி என்னன்னு நீங்கள் கேட்டுக்கணும். 2ல் சூரியன் இருக்கார், மாத பலன். ஆனால் எதுக்கு என்ன பண்ணுவார்னு தானே கேள்விக்கு நம்ம கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா, நான் வீடு கட்டுவேனா, இந்த மாதத்தில் நான் வீடு கட்டலான்னு இருக்கேன், அல்லது வீடு வாங்கலான்னு இருக்கிறேன், ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கேன், இந்த காரியம் எனக்கு சாதகமான்றது கேள்வி. அப்படி என்றால் அந்த கேள்விக்குரிய பாவம் 4ஆம் இடம். அப்போ கடகம். அப்போ அந்த கடகத்துக்கு இருந்து எண்ணி பார்க்கும்போது சூரியன் ரிஷபத்தில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து லாபத்தில் இருக்கார். கடகத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அது பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இதே ஆனி மாதத்தில் இந்த கேள்வி வந்ததுன்னா மேசலக்கணக்காரர்களுக்கு மிதுனத்தில் இருப்பார். அப்போ இந்த மாதத்தில் அவங்களுக்கு அது நடக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், மிதுனம் வந்து 12ஆம் இடம். இது மாத பலன். அடுத்தது வருஷ பலன்னு இருக்குது, அது குருவை வச்சு சொல்லலாம். இப்போ குரு வந்து 2ல் இருக்கார். அப்போ நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், எல்லாத்துக்கும் நல்லதுன்றோம். 2ல் குரு வந்தாச்சு, இந்த வருஷம் அமோகம், குடும்பஸ்தானத்தில் வந்துட்டு எல்லா வீடியோவிலையும் பார்க்குறோம். எல்லா ஜோதிடர்களும் குரு பலம் வந்துருச்சு, கல்யாணத்துக்கும் நல்லது, வீடு கட்டுறதுக்கும் நல்லது, தொழிலுக்கும் நல்லது. ஆக மொத்தம் கேள்வியே புரியாமல் நம்ம நல்லது கெட்டதுன்னு பார்க்குறத விட்டுட்டு கொஞ்சம் நம்ம கேள்விக்கு தகுந்த மாதிரி பாவத்தை செலக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதே குருவை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அநேகமாக வந்து உங்களுக்கு மேலே வந்து குரு பயிற்சி தான். அந்த மே மாதம் போன பிறகுன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கோமே, ஜூன் மாதத்தில் இந்த வருஷ பலன் எப்படி இருக்கும் குருவை வச்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ லக்னம் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் நல்லது பண்ணுறாருன்னு எடுத்துக்கணும். 3ஆம் பாவத்தில் இருக்கு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, குரு மறைஞ்சு போச்சு, குரு பலன் வந்து நல்லா இல்லைம்பீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், லக்னத்துக்கு அது பிரவிருத்தி பாவத்தில் இருக்குது. 2ஆம் பாவம் என்பது விருத்தி பாவம், அதாவது டெவலப்பிங். விருத்தி என்பது, பிரவிருத்தி என்பது மல்டிப்ளையாக டெவலப்பிங், டபுள் மடங்கு. அப்போ லக்னத்துக்கு அது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய தோற்றம், ஒரு வசீகரத்தன்மை, நமக்கு உண்டான பெருந்தன்மை, ஜென்ராசிட்டி, ஆரோக்கியம், அட்ராக்ஷன், ஆட்டிடியூடு, இது எல்லாமே டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன கேட்பாங்க, எனக்கு இந்த வருஷம் காசு கிடைக்குமா, காசு நிறைய சம்பாதிப்பேனா அப்படின்னு கேட்டால், அப்போ கேள்விக்குரிய பாவம் எது, 2ஆம் இடம். பணம்னா 2 எடுத்துக்கணும். அப்போ அந்த 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா கையிருப்பு பணம் என்பதுக்கு அது அடுத்த ஸ்தானத்தில் இருக்குது. 2க்கு 2, அந்த 3ங்கிறது 2க்கு 2ல். அப்போ கண்டிப்பாக அதில் லாஸ் ஆகாது. கையிருப்பு பணம் நமக்கு நல்லா இருக்குது, குருனால நல்லா இருக்குது. அடுத்த கேள்வி 3ஆம் பாவ கேள்வி என்னவா வரும், கம்யூனிகேஷன். இடம் மாறலாமா, ஒரு டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணலாமா, அல்லது எனக்கு ஒரு இளைய சகோதர வகையில் ஏதாவது ஈடுபாடு அதிகரிக்குமா, பாசமாக இருப்பாங்களா, அல்லது 3ஆம் இடம் என்பது ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது குறிக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபர், பிரயாணம், இது எல்லாமே 3ஆம் இடம். இப்போ உங்களுடைய கேள்வி, எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வருமா, அந்த கேள்வி கேட்டிங்கன்னா குரு வந்து அந்த இடத்துலையே இருக்கிறதுனால அவர் சாதகமாக இருக்கார். அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ இதே 3ல் இருக்கிற குரு, இப்போ நான் முதல் கேட்ட கேள்வி 4ஆம் இடம், இடம் வாங்கிறது, வீடு கட்டுறதுக்கு தடுக்கிறாரு.
நம்ம என்ன சொல்லுவோம், குரு வந்து தான் வீட்டை பார்க்குறாரு பாக்கியஸ்தானத்தில், மொத்தத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை. 4ஆம் வீட்டு கேள்விக்கு நல்லா இல்லை. அதே வந்து நீங்கள் வந்து 4ஆம் இடத்துல தாயாரும் இருக்கு, இப்போ தாயார் இருக்குது, குழந்தைங்களுக்கு படிப்பு இருக்குது, உயர்கல்வி. இப்போ பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் வந்து படிக்காமல் ஸ்கூல் மாற்றுவாங்க. இந்த ஸ்கூல் நல்லா இல்லை, இன்னொரு ஸ்கூலுக்கு மாற்றி விட்றேன்பாங்க. அது 4க்கும் 3க்கும் தொடர்பு வந்தால் தான் அது செய்வாங்க. அப்போ படிப்பு இல்லைங்கிற காரணத்தில் இது பண்ணுவாங்க. இது வந்து இன்னும் டெப்த்தாக போகும்போது குருவினுடைய தசா புத்தியே நடந்துச்சுன்னா அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது இந்த கோச்சார பலன் எதுக்கு பார்க்குறோங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். இப்போ எதுக்காக அவங்க ஜாதகத்தில் குரு என்னவா இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வேலை செய்வார். அதே மாதிரி இப்போ இருக்கும் குழந்தை கிடைக்குமா இந்த வருஷம் அப்படின்னு கேட்டால் அந்த 5ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் குரு, மிதனத்தில் சிம்மத்துக்கு லாபஸ்தானம். அப்போ புத்திர வாக்கியம் நல்லா இருக்குது. இதே வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் 6ஆம் இடம், அது வந்து கன்னி. 6ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார் குரு. அப்போ கடின முயற்சியின் மேலே இன்னொருத்தர் சிபாரிசு பண்ணி வேலை கிடைக்கும். ஏன்னா 6ங்கிறது ஒரு சிபாரிசு, 6க்கு 10ஆம் இடம்ங்கிறது ரொம்ப லேட்டாக கிடைக்கிறது குறிக்குது வேலை. அப்படி சரி கல்யாணம் ஆகுமான்னா 7ஆம் இடம். 7ஆம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறது 9ஆம் இடம். அப்போ நல்லாயிருக்கும், சுப விளைவுன்னு பேர். 7க்கும் 9. ஆமாம், அதாவது ஒற்றைப்படை பாவங்களெல்லாம் அகம் சார்ந்த பாவங்கள். இப்போ நீங்கள் வந்து சகோதரனை பற்றியோ, குழந்தையை பற்றியோ, மனைவி கணவன் மனைவி பற்றியோ, திருமணத்தை பற்றியோ எல்லாமே ஒற்றைப்படை பாவங்கள். 1, 7, 3, 5, 9, 11. இப்போ குரு 3ல் இருக்கிறதுனால ஒற்றைப்படை பாவத்துக்கெல்லாம் இவர் 3 வந்து சப்போர்ட்டு, வேலை முடிஞ்சது. இப்போ 8ஆம் இடம், எனக்கு வந்து வயசாயிடுச்சு, எனக்கு ஆயுள் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்பார். இந்த குரு பயிற்சியில் எனக்கு ஆயுள் எப்படி இருக்குது ஜென்ரலாக கேட்குறது வேறு. இந்த குரு பயிற்சியை வச்சு இப்போ கேட்கும்போது 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு சில கண்டங்கள் இருக்குன்னு சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா 8ஆம் இடம் என்பது 3ஆம் இடத்தோட 3ல் இருக்கிறது. 8க்கு வந்து அது நல்லதில்லை, அவருக்கு வந்து அது கெட்டது தானே. 8ஆம் இடத்துக்கு அது கெட்டது. அதே மாதிரி நான் வெளிநாடு போவேனா அல்லது ஹையர் ஸ்டடீஸ் படிப்பேனான்றது 9ஆம் இடம் மேஷ லக்னத்துக்கு, அது தனுசு. அதுக்கு நேர் 7ல் தான் குரு இருக்கார். அப்போ கண்டிப்பாக போவீங்க இந்த வருஷம் அப்படிங்கிறது குரு பயிற்சி பலன். 10ஆம் இடம், எனக்கு இந்த வருஷம் தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது 3ல் இருக்கும்போது 10லேருந்து எண்ணும்போது அது 6ஆம் இடமாக வர்றதுனால இப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மெல்ல மெல்ல தான் டெவலப் ஆகும், ஃபுல்லாக டெவலப் ஆகாது. இப்போ இதே குரு 4ல் இருந்திருந்தானா 10க்கு அது 7ஆம் இடம். ஆனால் இது கொஞ்சம் 10ஆம் இடத்துக்கு மறைஞ்சிருக்குன்னு எடுத்துக்கணும். அப்போ கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. 11ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூத்த சகோதரம், நண்பர்கள், நான் சந்தோஷமாக இருப்பேனா, எதிர்பார்த்த கனவுகளெல்லாம் பலிக்குமா அப்படிங்கிறது 11ஆம் இடம். அதுக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறனால அதெல்லாம் நல்லது நடக்கும். அகம் சார்ந்த வகையில் நல்லது நடக்கும்னு சொல்லணும். அகம் சார்ந்த உறவுகள் வகையில் சந்தோஷமான நிகழ்வுகள் நல்லது நடக்கும். ஜென்ரலாகவே நம்ம 11ன்னா காசு சம்பாதிக்கிறதுன்னு நினச்சிக்கிறோம், லாபம் லாபம்னே சொல்லி. அப்படியல்ல, எண்ணங்கள் ஈடேறுவது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு குரு வந்து அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லது. சரி வெளிநாடு போவனா அப்படின்னு கேட்டால் 12ஆம் இடம். ஆனால் இந்த 12ஆம் இடத்துக்கு 4ஆம் வீட்டில் தான் குரு இருக்கார். அப்போ வெளிநாடு போக முடியாது, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைன்னு சொல்லணும். நாம் பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவோம், 9ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. உண்மைதான், 9ஆம் இடத்துக்கு குரு பார்த்தா ட்ரிப்பு போயிட்டு வருவாங்க, வேலைக்கு போக முடியாது. 12ஆம் இடம் என்பது அங்கே போய் இருந்து வேலை பார்க்கறது, அதுக்கு நல்லா இல்லை, ட்ரிப்புக்கு நல்லா இருக்கு. இப்படி தாங்க வருஷ பலன் வேலை செய்யுது. இப்படி நம்ம மக்கள் ஒரு விழிப்புணர்வை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா அவங்க ஜனன ஜாதகத்தில் இப்போ என்ன திசை நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு குரு திசையோ சனி திசையோ ராகு கேது திசையோ நடந்தால் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சூரிய திசை நடக்குது, செவ்வாய் திசை நடக்குது அப்படின்னா மாதம் மாதம் அந்த கோள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இருந்த இடத்த வச்சு பார்த்து பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திரம்தான் பலனை தருது, அது கோச்சாரமாக இருந்தாலும். இப்போ நீங்கள் வந்து மேஷத்தில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து லக்ன புள்ளி உங்களுக்கு கேது.
இந்த கேது திசை உங்களுக்கு நடக்குதுன்னா கோச்சாரத்தில் போய் கேதுவை பாருங்கள், அப்படி எடுத்துக்கணும். சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா அவரும் ஒன்றுக்குள்ளே தானே இருக்கார், லக்னத்தில் தான் பரணி இருக்குது, 1, 5, 9 தான் இருக்குது. அவர் எந்த நட்சத்திரத்தில் போகிறாருன்னு பாருங்கள். இப்போ இன்னும் டெப்த்தாக போகும்போது இடத்த விட்டுட்டு நட்சத்திரத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் இடம் 1ஆம் இடம் அப்படிங்கிறது பணத்தில் ஈடுபாடுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மேச லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் தானே ரோகிணி நட்சத்திரம் இருக்குது. லக்ன புள்ளி சுக்கிரன்னு வைங்க, உங்களுக்கு 2ஆம் இட புள்ளி வந்து சந்திரன்னு வச்சுக்கணும், ரோகிணி. இந்த சுக்கிரன் எப்பெல்லாம் சந்திரன் நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சுற்றி வருவார்ல அப்போல்லாம் காசு கிடைக்கும். இதை சூட்சமம். அதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகுது, பிரச்சனை வருது அப்படின்னா 4, 8, 12 எடுத்துக்கணும். இப்போ உங்களுக்கு மேசத்துக்கு இதே 4ஆம் பாவு புள்ளி என்ன வரும், பூசம் வரும். அப்போ இப்போ செவ்வாய் பூசத்தில் தான் போயிட்டுருக்காரு. அதனால தான் நம்ம எல்லாம் பேசும்போது அதெல்லாம் சொன்னோம். இப்போ இயற்கை சீற்றம், போர் குற்றம், இதெல்லாம் வந்து வருஷ பலனில் சொன்னோம். போர்னு சொல்லும்போது நான் வருது, கிட்டத்தட்ட நம்ம 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஆமாம், இந்த போரோடது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த டைம் நடக்குது, அதே மாதிரி நடந்துருச்சு பாருங்க. செவ்வாய் சனி. அப்போ ஒரு இவங்கெல்லாம் வந்து அந்த அழிவு கிரகங்கள், அழிவு ஸ்தானத்தில் இருக்குது. நீர் ராசி அழிவு ராசி. நீங்கள் சொல்லும்போது கூட இப்போ வந்து ஒன்று பெருசாகவே ஒரு இம்பாக்ட் எதுவுமே இல்லை, நார்மலாக லைஃப் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சொல்லி 1 மாசத்துக்கு அப்புறம் தான் அதோட சிம்டம்ஸ் ஆரம்பிச்சது. அதுலயும் நீங்க நிலநடுக்கம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து ரூட்ல நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் அப்படி அந்த கிரகத்தோட கடகத்தை விட்டு போடுற வரைக்கும் இன்னும் எச்சரிக்கை இருக்கு. கடகத்தை விட்டு வெளியே போகணும். ஏன்னா புதன் நட்சத்திரத்துக்கு வந்துட்டா கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ சனி நட்சத்திரத்துல இருந்து அது இந்த மாசமே வந்துடுவார். புதன் ஆயில்யத்தில் வந்துட்டார்னா அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ வந்து என்ன ஆகுன்னா இந்த சைபர் கிரைம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நடக்கும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி சுக்கிரன் அங்கே போயிட்டுருக்காரு மீனத்தில், அவரும் சாஃப்ட்வேரு, ராகுவும் சாஃப்ட்வேரு, செவ்வாயும் புதனும் சாஃப்ட்வேருங்க, எலக்ட்ரானிக்ஸ், இது சம்மந்தப்பட்டது நடக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து 4, 8, 12 இப்போ இதே மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு வச்சு நம்ம சொன்னோம். இப்போ இதே லக்னக்காரர்களே என்ன பண்ணுவாங்க, மேச லக்னக்காரர்களுக்கு 12 இத்தனை கிரகம், 4 செவ்வாய். அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது தான் நம்ம சொன்ன பலன். இப்போ வந்து கோச்சாரத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒருவேளை இன்னும் டெப்த்தாக பார்க்க போனால், இப்போ செவ்வாய் வந்து செவ்வாயினுடைய புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா 3ஆம் வீட்டில் தான் இருக்குது, மிருகசிரீஷ நட்சத்திரமாக இருக்குது. அதே மாதிரி 3, 7, 11 இது கல்யாணம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கல்யாணத்துக்கு உண்டான கிரகம் போய் சனி நட்சத்திரத்தில் தொடர்பு இருந்தால் அது குடும்ப பிரச்சனை வருமா வராதா, இதில் தான் பிரச்சனை வர்றது. அதே மாதிரி தான் வாகனத்துக்கு உண்டான இவங்களுக்கு உண்டான புள்ளி வந்து பூசம். அந்த பூசம் வந்து அதிபதி யாரு, சனி. இப்போ இந்த சனி வந்து சனி நட்சத்திரத்திலே இருக்கார், அதுவும் 12ல் இருக்கார். இந்த விபத்துக்காரகனான செவ்வாயோட ஒரு உறவு வச்சுக்கிறாரு. 4ல் இருக்கிற செவ்வாயும் 12ல் இருக்கிற சனியும். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மாதிரி புள்ளி அமைஞ்சவர்களுக்கு வாகன விபத்து ஏற்படுது. இப்படி தாங்க கோச்சாரம் பார்க்கணும். இதுக்காகத்தான் இந்த கோச்சாரம் என்பதை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து 9 கிரகத்துக்கும் போட்டுக்கிட்டு எனக்கு வந்து எல்லா கேள்வியும் அந்த 9 கிரகத்தையும் கேட்டுக்கிட்டு எனக்கு எது நடக்குதுன்னு தெரியாமல் குழம்பக்கூடாது. இப்போ வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பிரித்து பார்க்கணும். நீங்கள் ஜென்ரலாக சனியை வந்து முத்திரை குத்திடக்கூடாது, கெட்டவன், குரு நல்லவன், அதே மாதிரி ராகு கெட்டவன், இப்படியெல்லாம் முத்திரை குத்தக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இதே மேஷ லக்னத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கிரகமே ராகு தான், அது தெரியாமல் இருக்கிறோம். 3ஆம் இடத்துல இருக்கிற திருவாதிரை, 7ஆம் இடத்துல இருக்கிற சுவாதி, 11ஆம் இடத்துல இருக்கிற சதயம். இப்போ பாருங்க, ராகு ரிவர்ஸ் வர்றாரா பயிற்சியாகி சதயத்துக்கு, அந்த சதயத்தில் வரும்போது கல்யாணம் நடந்துடும். ராகு தான் பண்ணி வைக்கிறார். அதை மறந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், ராகுவை வந்து தப்பாக நினைக்கிறோம். அப்போ இந்த பொட்டன்ஷியலை பார்க்கணும். ஒவ்வொரு நட்சத்திரம் எந்த பாவத்தோட தொடர்பு இருக்குது, அவங்க செய்ய வேண்டிய வேலை அந்த டைமில் வரும்போது 2 விஷயத்தை நாம் நோட் பண்ணுங்க. ஒன்று பாவப்பட்டியல், இன்னொன்று கிரகப்பட்டியல். அப்போ இந்த பாவத்தை சார்ந்து தான் கிரகம் வேலை செய்யுது. பாவம்ங்கிறது என்னன்னா ஒரு நிகழ்ச்சி. இப்போ நீங்களும் நானும் சந்திக்கிறது பாவம். என்ன பாவம், 1, 7, 1 நான், 7 நீங்கள், எதிர்ப்பாளர், இது பாவம். யாரை சந்திக்கிறீங்க,
நீங்கள் உறவினராக இருந்தால் அந்த காரகத்துவம் அந்த கிரகத்தில் தெரியும். இப்போ நீங்கள் வந்து கஸ்டமர் அப்படிங்கிற ரீதியில், தொழில் கஸ்டமர் அப்படிங்கிற ரீதியில் சந்திக்கிறோம் அப்படின்னா புதனோ சுக்கிரனோ காரகத்துவமாக அங்கே வந்து வேலை செய்யும். அப்போ ஒருத்தர் சந்திக்கிறோங்கிறது ஒரே பாவம்தான், அது யாரை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு, இப்போ சூரியனாக இருந்தால் அப்பாவை சந்திக்கிறோம், சந்திரனாக இருந்தால் அம்மாவை சந்திக்கிறோம், செவ்வாயாக இருந்தால் சகோதரனை சந்திக்கிறோம், இப்படி காரகம் வேலை செய்யும். அப்போ பாவமும் வேணும் கிரகமும் வேணும், ரெண்டு ஆக்ட் பண்ணுது. இப்படி கோச்சாரத்தை பார்த்தால் இந்த காலகட்டத்தில் மேஷ லக்னத்துக்கு 12ல் சனி 4ல் செவ்வாய் மாறுற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பரவாயில்ல. இப்போ நீங்கள் வந்து என்ன திசை நடக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. மேஷத்துக்காரங்கெல்லாம் என்ன திசை நடக்குது, புத்தி நடக்குது, அந்தரம் நடக்குது. சில பேருக்கு நாள் கணக்கில் ஏதாவது பலன் வேணும்னா சூட்சுமத்தை பார்க்கணும். இந்த வாரத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை தீருமா தீராதான்னு கேள்வி இருந்தால் சூட்சுமம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இந்த 4 கிரகத்தை எடுத்து கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரத்தில் யார் போகிறா, அப்போ இவங்க எந்த பாவத்தோட தொடர்பு வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு வேலை கிடைக்கலையா, நமக்கு வந்து 6ஆம் பாவம் வேலை செஞ்சதுன்னா வேலை கிடைக்கும். 2, 6, 10 வேலை செஞ்சதுன்னா தொழில் நல்லாயிருக்கும். 3, 7, 11 வேலை செஞ்சால் திருமணம் ஆகும். அதே போல் 1, 5, 9 வேலை செஞ்சால் தெய்வ அனுகூலம் கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறேன், உபாசனை பண்ணுறேன், ஒரு தீர்த்த யாத்திரை போகிறேன், இப்படின்னு பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். 4, 8, 12 அப்படிங்கிறதுக்கு திடீர் விபத்துகள், திடீர் அசம்பாவிதங்கள், பொருள் இழப்புகள், இதெல்லாம் அந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு எந்த திசா புத்தி அந்தரம் தொடர்பு வைக்குதோ அது நடக்கும். இவ்வளோதாங்க ஜோதிடம். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். ஏன்னா டீகோட் பண்ணி இப்படி தான் டீகோட் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா? இந்த கேலண்டரில் போடுற மாதிரி நன்மை நேசம்னா வரவு அவங்க எப்படி போடுறாங்கன்னா, இப்போ ராசி எடுத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ராசி நிலையானது இல்லை. நீங்கள் பிறக்கிறீங்கன்னா, நீங்கள் உத்திரட்டாதியில் பிறந்தீங்கன்னா சனி திசை முடிகிற வரைக்கும் தான் உத்திரட்டாதி. புதன் திசை ஆரம்பித்தோடனே ரேவதியாக மாறுறீங்க. அதுக்கப்புறம் அஸ்வினியில் கேது, பரணியில் சுக்கிரன். இப்போ உங்களுக்கு கேது திசை நடக்குதுன்னா அஸ்வின் நட்சத்திரம் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். நாம் பிறந்த உத்திரட்டாதிக்கே ராசி பலன் போட்டால் எப்படி சரியாக வரும்? அதுக்கு தான் லக்னத்தை பார்க்கணுங்கிறோம். பார்க்கலாம், அதெல்லாம் போடலாம். நான் சொன்ன மாதிரி அது தோராயம். இப்போ ரெண்டையுமே நான் இந்த பதிவில் சொல்லிட்டேன். தோராயமாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது என்ன பாவத்தில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம கேள்வி என்னவோ அந்த கேள்விக்குண்டான பதிலை அந்த கேள்விக்குரிய பாவத்திலிருந்து பாருங்கிறது தான் இதில் நோக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா, அற்புதமாக சொன்னீங்க. அடுத்தடுத்து காலையில் சந்திக்கலாங்கய்யா. நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காலையில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.